அடுத்த குரோம்பேட்டையில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் தேசிய தலைவரும் நிறுவனருமான ரமேஷ் பாபுஜி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பேண்ட் வாத்தியம் முழங்க நலத்திட்ட பணி மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மாநில அமைப்பு செயலாளர் ரமேஷ் தலைமையில் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் தேசிய தலைவரும் நிறுவனருமான டாக்டர் ரமேஷ் பாபுஜி அவர்களுக்கு மாநில அமைப்பு செயலாளர் ரமேஷ் மலர் மாலை மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வெகு விமர்சையாக கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவியான துப்புரவு பணியாளர்கள் 500 பேருக்கு வேட்டி சேலை மற்றும் ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் வடபழனி முருகன் கோவில், ஜமீன், மர்மயோகி மண் சித்தர், இந்து திராவிட மக்கள் கட்சி மற்றும் இந்த திருக்கோவில் பாதுகாப்பு கூட்டமைப்பின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கம் தேர்தல் பொதுக்குழு மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்வு கூட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி சாலை ஓரத்தில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட முன்சீப் மற்றும் நீதிமன்ற நீதித்துறை நடுவரும் அரசு வழக்கறிஞருமான சதீஷ் பாபு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், பொறுப்பு தலைவர் நரசிம்மன், பொருளாளர் அன்பழகன், அமைப்பு செயலாளர் கோவிந்தராஜ், கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி சேர்மன் சண்முகம், நிர்வாக செயலாளர் ராஜேந்திரன், இணை செயலாளர் முத்துகிருஷ்ணன், லீகல் கமிட்டி சேர்மன் ரமேஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தின் முக்கிய நிகழ்வாக மருந்து வணிகர்கள் சங்கத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியை வழிநடத்த புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்ட நிர்வாகிகள் ராஜா, தலைவர் லோகநாதன், செயலாளர் டேவிட், பொருளாளர் என முறைப்படி தேர்வு செய்யப்பட்டனர். இதில் மருந்து கடை உரிமையாளர்களுக்கு மருத்துவத்துறையின் சவால்கள், புதிய அரசு விதிமுறைகள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு தரமான மருந்துகளை பாதுகாப்பாக வழங்குவதன் முக்கியத்துவம் மற்றும் மருத்துவர் சீட்டு இல்லாமல் வரும் நபர்களுக்கு மாத்திரை மற்றும் மருந்து வழங்கக்கூடாது என்று ஆலோசனை வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் நிர்வாகிகள் ரகுபதி, ராஜராஜன், கனகராஜ், அழகேஷ்குமார், பதம்குமார் மற்றும் மருந்து கடை உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய மாநில அரசுகளை பொறுத்தவரை எங்களுடைய மருந்துகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்வதை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. காரணம், ஆன்லைன் மூலம் மருந்துகள் வருகின்ற காரணத்தால் இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு நிறுத்த வேண்டும் என்று எங்கள் தமிழ்நாடு மருத்துவ அரசு மாவட்டத்தில் காஞ்சிபுரம், பாலாஜாபாத், குன்றத்தூர், உத்தரமேரூர், ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகிய 5 ஊராட்சி ஒன்றியங்களில் 274 ஊராட்சிகள் உள்ளன. இந்த ஊராட்சிகளுக்கு வரும் மத்திய மாநில அரசுகளின் நிதியை ஊராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் கடவுச்சொல்லை பயன்படுத்தி வளர்ச்சி பணிகளை செய்து வருகின்றனர். அதிக நிதி செலவிடுதல், நிர்வாகத்திற்கு நிதி இழப்பு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்கு எழும் புகார்களுக்கு ஊராட்சிகளின் ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்கலாம் என ஊராட்சிகள் விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியம், வேண்பாக்கம் ஊராட்சி மற்றும் குன்றத்தூர் ஒன்றியம், வைப்பூர் ஊராட்சி நிர்வாகங்களில் நிதி முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து இரு ஊராட்சிகளிலும் ஊரக வளர்ச்சி துறையினர் ஆவணங்களை ஆய்வு செய்தனர். அதில் நிதி முறைகேடு நடந்ததாக உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா நடவடிக்கை எடுத்துள்ளார். இதன்படி வேண்பாக்கம் ஊராட்சி தலைவர் சரளா, துணைத் தலைவர் அருள் ஆகிய இருவரும் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வைப்பூர் ஊராட்சி தலைவர் சுமதி, துணைத் தலைவர் பாரதிராஜா ஆகிய இருவர் என
மொத்தம் 4 பேரை பதவி நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா உத்தரவிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை 1994ஆம் ஆண்டு ஊராட்சிகளின் சட்டப்பிரிவு 205(11) கீழ் எடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஊராட்சி செலவினங்களை ஊராட்சிகளின் சட்ட விதிகள் மற்றும் வழிகாட்டுதல்களை மீறி நிதியை எடுத்து செலவு செய்தது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 2 பெண் ஊராட்சி தலைவர்கள், துணை தலைவர்கள் ஆகிய 4 பேர் பதவியை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா பறித்து உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. பதவி நீக்கப்பட்ட வேண்பாக்கம் ஊராட்சி தலைவர், வைப்பூர் ஊராட்சி தலைவர், துணை தலைவரும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் எனவும், வேண்பாக்கம் துணைத் தலைவர் மட்டும் திமுகவை சேர்ந்தவர் எனவும் கூறப்படுகிறது. Yeah. பொதுத்துறை வங்கிகளின் நாடு தழுவிய முன்னெடுப்பான PSDS ஹேக்கத்தான் தொடர் 2026 வெற்றியாளர்களுக்கான மாபெரும் பாராட்டு விழாவை இந்தியன் வங்கி, BIT சென்னையுடன் இணைந்து மேலக்கோட்டையூர் தனியார் கல்லூரியில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்வில் இன்டெலிட்ரேஸ் மோசடியை பாதுகாத்தல், கண்டறிதல், தடுத்தல் குறித்து விழிப்புணர்வு மற்றும் வங்கி சூழலில் மோசடி கண்டறிதலை வலுப்படுத்துவதற்கான புதுமையான தீர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஹேக்கத்தான் பங்கேற்பாளர்களை பின்வரும் முக்கிய சிக்கல் அறிக்கைகளுக்கு தீர்வு காணுமாறு சவால் விடுத்தது. இதில் 1. பல்முனை இடைத்தரகர் கணக்குகள், பல அடுக்கு விநியோக சங்கிலி மோசடி, வலைப்பின்னல் அளவிலான மோசடி பகுப்பாய்வு உள்ளிட்ட முக்கிய சிக்கல்களை தேர்வு காணப்பட்டு இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாபெரும் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்தியன் வங்கியின் செயல் இயக்குனர் மினி கலந்து கொண்டு உரையாற்றினார். கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு தொடங்கப்பட்ட இந்த ஹேக்கத்தானில் BIT வளாகங்கள் மற்றும் நாடு தழுவிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள நிறுவனங்களை சேர்ந்த மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பங்கேற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய இந்தியன் வங்கியின் நிர்வாக இயக்குனர் மினி DM கூறுகையில், இந்தியன் வங்கியில் நிதி மோசடிக்கு எதிரான மிக வலிமையான பாதுகாப்புகளில் ஒன்று விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, இடைத்தரகர் கணக்குகளை தவறாக பயன்படுத்துவது உள்ளிட்ட மோசடி நடைமுறைகளின் அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதால் ஒவ்வொரு குடிமகனும், குறிப்பாக இளைஞர்களும் விழிப்புடனும் நிதி ரீதியாக தகவல் அறிந்தும் இருப்பது முக்கியம். மாணவர்கள் காட்டிய ஆர்வமிக்க பங்கேற்பையும் அர்ப்பணிப்பையும் நான் மனதார பாராட்டுகிறேன். அவர்களின் ஈடுபாடு பாதுகாப்பான டிஜிட்டல் வங்கி சூழலை உருவாக்குவதில் வளர்ந்து வரும் பொறுப்புணர்வை பிரதிபலிக்கிறது. விழிப்புணர்வு மற்றும் கூட்டு நடவடிக்கை மூலம் நிதி அமைப்பின் மீதான நம்பிக்கையை நாம் வலுப்படுத்தலாம் மற்றும் இணைய வழி நிதி மோசடிகளை திறம்பட எதிர்த்து போராடலாம். PSDS ஹேக்கத்தான் தொடர் போன்ற முன்னெடுப்புகள் மூலம் இந்தியன் வங்கி உயர்கல்வி மற்றும் நிதித்துறைக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தி புத்தாக்கத்தால் உந்தப்பட்ட வளர்ச்சியை தொடர்ந்து முன்னெடுத்து வளர்ந்து வரும் திறமைகளை வளர்த்து ஒரு மீள்திறன் கொண்ட டிஜிட்டல் வங்கி சூழலை உருவாக்கி வருகிறது. இந்தியன் வங்கியின் செயல் இயக்குனர் மினி DM, IPAவின் பணம் செலுத்தும் முறை மற்றும் வங்கி தொழில்நுட்பத்திற்கான சிரேஷ்ட ஆலோசகர் சீனிவாசராவ், BIT சென்னையின் துணை வேந்தர் டாக்டர் தியாகராஜன் மற்றும் BIT சென்னையின் கூடுதல் பதிவாளர் டாக்டர் மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். Good morning to all. Indian Bank in association with BIT Chennai. Today is not merely the conclusion of the hackathon. Hackathon centered around 2 highly relevant problem statements. Cross-channel mule account detection. The second topic was multi-tier supply chain fraud detection and management, which focused on risks such as phantom invoices, double financing and
மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி திருநாவலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மதியனூர் அரசு ஆதிதிராவிடர் நல தொடக்க பள்ளியில் பயிலும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு இலவச கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. டாக்டர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நோட்டு புத்தகங்கள், புத்தக பைகள், ஜாமெட்ரி பாக்ஸ், ஸ்லேட், பேனா, பென்சில், ரப்பர், தமிழ் மற்றும் ஆங்கில எழுத்து சார்ட்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. மேலும் பள்ளியின் பயன்பாட்டிற்காக அஜந்தா நிறுவனத்தின் சுவர் கடிகாரமும் வழங்கப்பட்டது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி குடும்பம், கிராமம் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்பதே அறக்கட்டளையின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பொறுப்பு தலைமை ஆசிரியர் பகவான் தாஸ், ஆசிரியர் பத்மா, அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் முருகன், மதியனூர் கிராம பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அங்கேயும் படிச்சு நல்லா படிச்சதுனால நல்ல ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு இன்னைக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி நீங்களும் என்ன மாதிரியே படிக்கணும். சரியா? நல்லா படிச்சு ஸ்கூலு விட்டு போன பிறகு வீட்டில் போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்பா அம்மா சொன்னாதான் படிக்கணும் தான். நீங்களே என்ன பண்ணு நீங்களே ஒரு 1 hour அப்பா அம்மாவை பார்த்து ஆச்சரியம் பண்ணணும். பரவாயில்ல, நமக்குள்ள வந்து அது மட்டும் எடுத்து படிக்குது, நம்ம சொல்லி தான் படிக்குது அப்படின்லாம் அவங்க சொல்ல கொடுத்து கல்வியில் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு நீங்கள் உங்களோட உதவி என்றைக்கும் நான் நம்ம டாக்டர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் ஹரிபிரசாத், விக்னேஷ்குமார். அடுத்து அப்படியே வருஷத்தில் வாங்க. எல்லாருக்கும் இருக்குல்ல முருகன்? முருகன் எல்லாருக்கும் இருக்குல்ல? தேங்க்யூ சொல்லுங்க. நன்றி சொல்லுவேன். பழக்கம் எங்க என்னாச்சு? வாங்கினவங்க உட்காருங்க, வாங்கினவங்க உட்காருங்க. அடுத்து வணக்கம். இன்றைக்கு மதியனூர் கிராமத்தில் அமைந்துள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டம் மதியனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஆதிதிராவிடர் நல துவக்க பள்ளி அங்கே வந்து 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கின்றது. இந்த மதியனூர் கிராமத்தில் அமைந்துள்ள உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் மதியனூர் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த பள்ளிக்கு நம்ம மாணவர்களுக்கு நோட்டு செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் நீர்ப்பாசன கால்வாய் புறம்போக்கு 10 சென்ட் நிலத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடம் கட்டப்பட்டதை அப்பகுதியைச் சேர்ந்த சார்லஸ் என்பவர் கேள்வி எழுப்பி இணையத்தில் வீடியோ பதிவு செய்துள்ளார். படூர் ஊராட்சிக்கு சொந்தமான நீர்நிலை கால்வாய் புறம்போக்கு 10 சென்ட் நிலத்தில் BTN என்ற தனியார் நிர்வாகம் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடம் கட்டி வருகின்றனர். இதனை அறிந்து அப்பகுதியைச் சேர்ந்த சார்லஸ் என்பவர், இது அரசுக்கு சொந்தமான இடம், இதில் ஏன் வீடு கட்டியுள்ளீர்கள், உங்களை யார் கட்டிடம் கட்ட கூறியது என்று கேள்வி எழுப்பியதற்கு படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் தான் இதில் வீடு கட்டுவதற்கு அனுமதி கொடுத்ததாகவும், இதேபோல் அருகில் உள்ள சுமார் 32 சென்ட் குளம் புறம்போக்கு நிலத்திற்கு வாடகை கொடுத்து வருவதாகவும், அதிலும் ஓலை கொட்டாய் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் மதிப்பு சுமார் 5 கோடி ரூபாய்க்கும் மேல் போகும் என்று கூறப்படுகிறது. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக இடத்தை பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பலமுறை கிராம சபை கூட்டத்திலும் புகார்கள் எழுந்த வண்ணமாக இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த இடத்தில் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும், குளக்கரையும் ஆக்கிரமிப்பு செய்து ஓலை கொட்டகை அமைக்கப்பட்டு வருவதாகவும், இதற்கு பின்புலமாக திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் இயங்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த இடம் குறித்து நீதிமன்றத்திலும் ஸ்ரீதர் என்பவர் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக வழக்கு தொடர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். 231 சர்வே எண்ணு படூர் ஊராட்சிக்கு சொந்தமான இடம். இந்த இடத்துல வந்து 10 சென்ட் இடம் இருக்குது, காவா இது. இந்த 10 சென்ட் இடத்துல ஒருத்தர் தனி நபர் வந்து வீடு கட்டியிருந்தார். இது கேள்விப்பட்டு வந்து நான் வந்து கேட்டால் அவர் வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டார். யாருங்க கட்ட சொன்னதுன்னா இது வந்து தலைவர் தான், தாரா சுதாகர் தான் கட்ட சொன்னாங்க என்றாங்க. தனிநபர் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இதை கட்டலாங்களா? இதை பற்றி நான் கிராம சபை கூட்டத்தில் வந்து சொன்னேன். இதுமாரிங்க இங்கே அரசு படூர் ஊராட்சிக்கு சொந்தமான இடம் இருக்குது, இதுக்கு எதனா பண்ணுவீங்களான்னா நான் வந்து எந்த வில்லேஜுக்கு வந்து விற்க மாட்டேன், யாருக்கு எந்த ஓனருக்கு விற்க மாட்டேன். இது வந்து குழந்தைங்களுக்கு பாதுகாப்புக்கு நான் வந்து வாலிபால் வந்து கட்டி கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் இங்கே வந்து பார்த்தா வீடு கட்டியிருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், இதை பாருங்கள், இந்த கொட்டாய்க்கு போட்டுருக்காங்க.